கடலூர் மாநகராட்சியின் மேயர் அரசு பள்ளி வகுப்பறைகளை சுத்தம் செய்த இந்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை தருவதற்காக களத்திலிருந்து நமது செய்தியாளர் விவேக்குமார் இணைப்பில். விவேக்குமார், உங்களது விவரம். வணக்கம் கோபால். கடலூர் மாநகராட்சி பள்ளியில ஆய்வுக்கு சென்ற மேயர் பள்ளி வகுப்பறைகள் சுத்தமின்றி காணப்பட்டதால் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவரை சுத்தம் செய்த காட்சிகள் தற்பொழுதுக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட மேல்நிலை பள்ளியில இன்று மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது அவர் பள்ளி வளாகத்துல வகுப்பறைகள் சென்று ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது ஏற்கனவே அவர் பார்வையிட்ட பொழுது பள்ளி மாணவர்கள் செருப்பு அணிந்து வகுப்பறைக்குள் வர வேண்டும் என தெரிவித்திருந்தார். அதற்கு முன்னதாக மாணவர்கள் அந்த வகுப்பறையில் இருக்கிற தூசுக்களால் உடல்நல பாதிப்பு ஏற்படுவதாக என கூறப்பட்ட நிலையில அந்த வகுப்பறைகளுக்கு மிதியடிகளை தனது சொந்த செலவில் வழங்கினார். இதனை அடுத்து இன்று மீண்டும் அந்த பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட பொழுது பள்ளி வகுப்பறைகள் சுத்தமின்றி காணப்பட்டதை அடுத்து அதிர்ச்சி அடைந்த அவர் இது குறித்து உடனடியாக சுகாதாரத்துறை அலுவலர் அதே போல பள்ளியோட தலைமை ஆசிரியர் உள்ளிட்டவர்களை அழைத்து அது தொடர்பாக எச்சரித்தார். பள்ளியை தூய்மையாக வைக்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டார். தொடர்ந்து பள்ளி வகுப்பறைக்குள் அவரே சென்று துடுப்பத்தை வைத்து வகுப்பறைகளும் சுத்தம் செய்தார். மாணவர்கள் மற்றவர்களை எதிர்பாராமல் தங்களது வகுப்பறைகளை தாங்களே சுத்தம் செய்யுமாறு வைத்துக் கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்திய அவர் வகுப்பறைகள் சென்று அதனை துடுப்பத்தால் சுத்தம் செய்தார். இந்த காட்சிகள் தற்போது அதிக அளவில் பரவி வருகிறது. மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கமாக இதை மேற்கொண்டதாகவும் அதே போல பள்ளி நிர்வாகத்தினையும் அதே போல மாநகராட்சி நிர்வாகத்தையும் அவர் கண்டித்து பள்ளியை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்ற உத்தரவை அவர் பிறப்பித்தார். மீண்டும் ஆய்வுக்கு வரும் பொழுது பள்ளிகள் தூய்மையாக காணப்பட வேண்டும் எனவும் அவர் எச்சரித்து சென்றார். கோபால். விவேக்குமார், உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி.